அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TAF 5 சென்ட்ரல் ஆஃப் எக்ஸாம்ஸ்ல TAF 5 நெய்வேலியில பேங்கிங் கோர்ஸ் நம்ம வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ற போறோம். எதை அடுத்து அப்படின்னா கம்மிங் வந்து இன்னும் 4 monthsல நமக்கு வந்து அடுத்தடுத்து பேங்க் எக்ஸாம் வரப்போ ஸோ அதுக்கான டார்கெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட TAF 5 நெய்வேலி எங்க இருக்கு அப்படின்னா TAF நெய்வேலி வந்துட்டு பிளஸ் நம்மளோட ஆர்ச்சிகேட்டுக்கும் நியரஸ்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம டில் May 1 வரைக்கும்குள்ள நீங்க வந்துட்டு என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா 30% ஆஃபர் நமக்கு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 30,000+ வேகன்சி கண்டிப்பாக வரும். ஏன்னா அவங்க நம்மளோட காலண்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து நம்ம கண்டிப்பாக இவ்வளோ வேகன்சி ப்ளஸ் ஆகுமே தவிர கம்மியாக சான்ஸே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட TAF 5 ப்ளஸ் நம்மளுக்கு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கான ஆல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் என்னென்ன வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வரப்போகுது அதில் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா 9787091300 அப்படின்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன எக்ஸாம்ஸ் நம்ம கம்மிங் வரப்போகுதுன்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ளஸ் நான் ப்ரீவியஸ் சொன்னேன் இல்லையா கொரீஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான நம்பர் ஷோ கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட்னா வந்து இதை நீங்கள் பார்த்துட்டு கேளுங்க. நெக்ஸ்ட் என்னென்ன எக்ஸாம் இருக்குது நம்ம பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் எக்ஸாம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா RRB PO. RRBனால் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்ல வர்றது நமக்கு என்ன வரும் ப்ளஸ் ரயில்வேவோ நினச்சிப்போம். ஆனால் அது கிடையாது. ரூரல் ரீஜனல் பேங்க் ஓகேங்களா. ஸோ அதுலேயே நமக்கு 2 விதமான போஸ்டிங் இருக்கு. ஸோ RRB PO ஒன்று இருக்கு, RRB கிளர்க் ஒன்று இருக்கு ஓகேங்களா. ஸோ IBPS PO, IBPS கிளர்க் இதில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வரும் அப்படின்னா கனரா பேங்க், ஸோ சிட்டி இது எல்லாமே இதில் தான் வந்துட்டு கவர் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு SBI PO, SBI கிளர்க் இருக்கு. அதை அடுத்து RBI கிரேட் B இருக்கு ப்ளஸ் IDBI. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளஸ் NABARD இருக்கு ப்ளஸ் LIC இருக்கு. LIC பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது சேலரி நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்குமே பேங்கிங் சிலபஸ் தான் ஓகேங்களா. இதை அடுத்து தான் நம்மளோட கிளாஸஸ் போகும். ஸோ நம்ம அடுத்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு. நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா பேங்கிங் அவ்வளோதான், ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஸோ இவ்வளோ விதமான எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ப்ளஸ் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் படிக்கிற மாதிரி கடல் அளவுலாம் இல்லை. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட சிலபஸே. ஸோ பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு பேங்க் எக்ஸாம் PO டீட்டெயில்ஸ் மார்க்ஸ் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ப்ளஸ் நீங்கள் சப்போஸ் கிளர்க் எழுதுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ நமக்கு கிடையாது ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ப்ராசஸ். இப்போ நம்ம என்னென்ன சிலபஸ் நமக்கு வந்து எக்ஸாம் கொண்டு போவாங்க, என்னென்ன எக்ஸாம் இருக்குது, என்ன பேட்டர்ன் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நம்ம பார்த்தோம். ஸோ இதை எடுத்து கண்டினியூவாக நமக்கு சிலபஸும் ப்ளஸ் என்னென்ன டாபிக் எல்லாமே நம்மளோட சேனல் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ டில் மேக்குள்ள நம்மளோட ஆஃபர் இருக்கிறதுனால ஸோ நெய்வேலி அடுத்துள்ள மாணவ மாணவிகள் பயன்படுமாறு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.